உங்களுக்கு யாரோட வாய்ஸ் பேசி காட்டணும்? நீங்க சூர்யா. ஓகே, லைனா ஓடி வந்து வரப்போறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கவுண்டமணி வந்துட்டு நம்மளோட MBA டிபார்ட்மெண்ட்ல வந்து ஒரு ஸ்டாஃபா இருக்காரு. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் வந்துட்டு வராங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆடு அழகான பெண்களே, அது பேர் அழகான ஆண்களே. அதான் ஃபர்ஸ்ட் நம்ம வராது சூர்யா. வாங்க, தாத்தாவுங்க சூர்யா பேசுறேன். பெருமையா சொல்லிக்கா நம்ம MBA டான்ஸ் சாரோட ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு கைதாட் ஃபேன், அங்க இருக்கிறது உஷா ஃபேன், நாங்க எல்லாருமே உங்களோட ஃபேன். போயிட்டே இருப்பேன். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பத்தி சொல்றதுக்கு முன்னாடி எங்க அப்பா பத்தி நான் சொல்லி ஆகணும். எங்க அப்பா பத்தி சொல்றதுக்கு முன்னாடி என் தம்பி கார்த்தியை பத்தி நான் சொல்லி ஆகணும். என் தம்பி கார்த்தியை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி சத்யராஜ் பாபா பத்தி நான் சொல்லி ஆகணும். ஆனா உங்க ஃபேமிலி பத்தி நீங்க எல்லாம் சொல்லிருக்கீங்களா? நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பத்தி எல்லாம் சொல்லு. நான் வரேன். ஓகே, அடுத்து வேற யாரு? ஓகே, விஜய் அஜித். ஓகே, ஃபர்ஸ்ட் விஜய் சொல்லலாம். நண்பர்களே, ஆடே எப்ப பார்த்தாலும் நெஞ்சில் கொண்டிருக்கும் அங்க என்ன அபார்ட்மெண்ட் ராமகிட்ட வேலை கேட்டா, வீரகிட்ட மலை கேட்டா, முருகன்கிட்ட வேலை கேட்டா, முதல்ல ஒரு யாருக்கும் நல்ல கதையா கேட்கலாம். ஓகே, அஜித்தை கூப்பிடலாம். அண்ணன் வணக்கம். ஆடே தம்பி நல்லா வந்தோடனே வணக்கம் சொல்லுது. உங்களுக்கு ஒரு நல்ல மேடை கொடுத்துட்டோம், பேசுங்க அண்ணன். இப்போலாம் மேடையில பேசினா பிரச்சனை பண்றாங்க. அட இந்த மேடையில பேசினா யாரும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க. பேசுற தம்பி அண்ணன், நான் தானே பெல்லா. ஆடே தெருவோரமா ஃபுல்லா விற்கிற மாதிரி இருக்கேன். அண்ணா அண்ணா பத்திப்பட்டி, அது நான் வளர்ந்துருக்காங்க. டேய், பாக்கெட்ல ஒரு வட்டிப்பட்டி இருக்கா? வட்டிப்பட்டி இல்லாதீங்களா? அத்திப்பட்டி பத்தி பேசலாமா? ஓகே. அடுத்து வந்துட்டு கஞ்சா கருப்பு காமெடி ஆர்டிஸ்ட். அவரு பேசியிருந்தா எப்படி இருக்கு? நல்லா இருக்கீங்களா? பேசுற அதுக்கு வர செக்ரட்டரி எலெக்ஷன் வந்து எல்லாரும் கண்டிப்பா என்னைக்கா ஓட்டு போடணும். ஓகே, அடுத்து வேற யாராவது? ஓகே, கூப்பிட்டீங்க சார். இதோ பாத்தீங்களா பிள்ளைங்க காலையில இருந்து மேக்கப் போட்டு உட்காந்துங்க. பாத்தீங்களா பசங்க மேக்கப்பே பண்ணாம எவ்வளவு அழகா உட்காந்துருக்காங்க. அவன்தான் அவனை நான் கொண்டுட்டேன். கொண்டுட்டு நானும் திரும்பியாவே வெளியே போயிடுவோம். ஓகே, அடுத்து வந்து தெய்வ திருமகள் விக்ரம் பேசியிருந்தார். சச்சின் டெண்டுல்கர் வந்து ரஜினி அண்ட் கமல் ஃபைனலா பேசிங்களா எப்படி இருக்கும் அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நடத்துறாங்க, நல்லா இருக்கும், நீங்க வந்து கலந்துக்கணும் ரஜினி சார் அப்படின்னு சொன்னாங்க. நான் அவங்க பேசி மரியாதை கூட்டு வந்திருக்கேன். ஆனா வெல்லும் போது என்னோட அன்றாயிரத்துக்கான ரிசல்ட் கமல் எடுத்து கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஸோ கமல் கிட்டே கேட்போம், என்ன சொல்றாரு? எனக்கே உரித்தான் அன்றாயிரம்.
என் நண்பர் ரஜினி பல முறை என்கிட்ட அந்த 5000 கேட்டிருக்காரு. அபிராமி கூட போகும்போது அந்த 5000 கேட்டாங்க, கொடுக்கல. ஏன்னா இது நிஜமான உண்மையான நிஜம்.